அனைவருக்கும் வணக்கம். வண்ணரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கான 2024 ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஆகஸ்ட் மாதத்துல ரிஷபராசிக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் 4வது ஸ்தானத்துல திக்பலத்தோட இருக்காருங்க. அது மட்டும் இல்லாத தனஸ்தானமான 2வது ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானமான 5வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்தோட முதல் 3 வாரங்கள் நட்பு பலத்தோட இருக்காருங்க. இந்த அமைப்புனால மனசுல தெளிவும் போராட்ட குணமும் இருக்குங்க. எதையும் விடாமுயற்சியுடன் முடிக்கணும்னு எண்ணங்கள் ஏற்படுங்க. பூமியினால சில வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. இடம் விற்கிறது மூலம் நல்ல லாபம் ஏற்படலாங்க. நல்ல இடம் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு கட்டட வருவாய் ஏற்படுறதுக்கான சூழல்களும் இருக்குங்க. அதே போல தாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான சூழல்களும் இருக்குங்க. வாகனம் வாங்கி விற்கிற தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. மொத்தத்தில் கட்டடத்தினாலேயோ பூமினாலேயோ வாகனத்தினாலேயோ ஒரு வருமானம் ஏற்படுறதுக்கான கிரக அமைப்பு இருக்குங்க. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. முதல் 2 வாரங்கள் நட்பு நிலையில 3வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அதுக்கடுத்து 2 வாரம் 4வது ஸ்தானத்துல ஆட்சி பலத்தோட இருக்காருங்க. இந்த அமைப்பினால முதல் 2 வாரங்கள் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றியா முடியுங்க. அசாத்திய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாத எவ்வளோ சிக்கலான காரியமா இருந்தாலும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டு அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை ஏற்படுங்க. தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் கூட நடக்கலாங்க. அந்த மாற்றத்தினால நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதமாக அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் அதிகரித்து லாபமும் கூடுங்க. அதற்கடுத்ததா குடும்ப தலைவிகளை பார்க்கும்போது மாதத்தோட முதல் 3 வாரங்களில் நினைத்த காரியமெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடுவீங்க. உங்களோட பேச்சுக்கும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையறக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. 2வது திருமணத்துக்காக முயற்சிக்கிறவங்களுக்கும் அருமையான வாய்ப்புகள் அமையுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனைவியாக இருந்தால் கணவனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாங்க. இன்ஃப்ளூயன்ஸும் சொல்கிறது பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. அதனால் ஒருத்தரோட கருத்துக்கு மற்றொருத்தர் முக்கியத்துவம் கொடுத்து நடந்துக்குவாங்க. குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் 3 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. முதல் 3 வாரங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்குங்க. அதற்கடுத்ததாக குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக உறுதுணையாக இருப்பீங்க. அவங்களோட செயல்பாடுகளும் உங்களை சந்தோஷப்பட வைக்குங்க. அடுத்ததாக மாணவர்களை பார்க்கும்போது பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு முதல் 3 வாரம் சிறப்பாக இருக்குங்க. கடைசி வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க படிப்பில். கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கடுத்ததாக போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குங்க. மாதத்தோட பிற்பகுதியில் தாயார் வழியிலையோ தாயார் வழி சொந்தங்கள் வகையிலையோ ஏதோ ஒரு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கேது பகவான் 5வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகலாங்க. மறைநூல்கள் பழைய நூல்கள் எல்லாம் படிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஏற்படுங்க. தமிழ் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 11வது ஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பான அம்சமாகுங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வாரத்தில் செவ்வாய் பகவான் 2வது ஸ்தானத்துக்கு இடம்பெயர்றதுனால குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகளை எதிர்பார்க்கலாங்க. அது தங்க வாங்குறதுனால இருக்கலாங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுனால இருக்கலாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது வரலாங்க. இவ்வளோ நேரம் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும்னு பார்த்தோங்க. எந்த இடங்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. 9வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வகரகதியில் சஞ்சரிக்கிறதுனால தந்தையுடனோ தந்தை வழி சொந்தங்களுடனோ எந்த கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ கூடாதுங்க. அது மட்டும் இல்லாத தந்தையோட உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணுங்க.
அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட்னால ஒரு சில பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ளலாங்க. அதனால் அது சார்ந்த தொழில் செய்கிறவங்க அதிக விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. இந்த மாதத்தோட கடைசி 10 நாட்களில் குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்கிறது கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா அனைவருமேங்க. அதற்கு அடுத்ததாக செவ்வாய் பகவான் 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற கடுமையான சொற்களை பேச வைப்பாருங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மொத்தத்தில் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொத்து சார்ந்து சில பொருளாதார நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.